ஜம்ப். பிறவிக்கடன் தீர்க்க கூடவே வரும் குறைபாடுகளை கூட தன்னம்பிக்கை இருந்தால் தகர்த்து விடலாம் என்பதை ஒரு சாரார் நமக்கு உணர்த்த தவறுவதில்லை. அதற்கு சிறந்ததோர் எடுத்துக்காட்டாக திகழ்பவர்தான் பிறவியிலேயே பார்வையை இழந்த 17 வயதாகும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஈஸ்வரி. தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக்கு நீரிணையை நீந்தி கடந்த இவர் சாதிப்பதற்கு பார்வை ஒரு தடையல்ல என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். பிறவியிலேயே பார்வை இழந்த ஈஸ்வரி தனது விடாமுயற்சி, துணிவு மற்றும் திறமையினால் தேசிய அளவிலான பாராலிம்பிக் நீச்சல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இந்த நிலையில் பாக்கு நீரிணையை நீந்தி கடந்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஈஸ்வரிக்கு ஏற்பட்டுள்ளது. அதற்காக இலங்கை இந்திய குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளின் அனுமதியை பெற்ற அவர் களத்தில் இறங்கினார். ஞாயிற்றுக்கிழமை பகல் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 2 படகுகளில் தமது பெற்றோர், பயிற்சியாளர், மருத்துவர் மற்றும் மீனவர்கள் உள்ளிட்ட 20 பேர் கொண்ட குழுவினருடன் ஈஸ்வரி தலைமன்னார் நோக்கி பயணமானார். போட்டியின் ஆரம்பமாக படகிலிருந்து ஈஸ்வரி கடலில் குதிக்கும் இந்த காட்சி நெஞ்சை நெகிழ வைக்கின்றது. திங்கட்கிழமை அதிகாலை 4 மணியளவில் தலைமன்னாரிலிருந்து நீந்த தொடங்கிய ஈஸ்வரி பிற்பகல் 3:15 அளவில் அரிச்சல்முனை கடற்பகுதியை அடைந்தார். தொடர்ந்து 11 மணித்தியாலங்கள் 15 நிமிடங்களில் சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் வரை நீந்தியுள்ளார். இதன் மூலம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக கடலில் அதிக தூரமும் அதிக நேரமும் தனியாக நீந்திய சாதனையை ஈஸ்வரி நிகழ்த்தியுள்ளார். தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரையில் பாக்கு நீரிணையை நீந்தி கடந்த மாற்றுத்திறனாளியான ஈஸ்வரிக்கு இந்திய கடலோர காவல் படையினரால் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.